தன்னை பழியாய் தந்த பரமன் இயேசு பழியில் இணைந்திடுவோம். தன்னை காக்கும் இவை போல் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் அடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். உதவிடும் கரம் இணைந்தார் இந்த உலகினில் வறுமையில்லை. உறவுகள் பகிர்ந்து விட்டார் இந்த மனதிலும் சோர்வுமில்லை. உதவிடும் கரம் இணைந்தார் இந்த உலகினில் வறுமை இல்லை. உறவுகள் பகிர்ந்து விட்டார் எந்த மனதிலும் சோர்வும் இல்லை. ஒன்று கூடுவோம் நம்மை நாடுவோம். அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். ஒன்று கூடுவோம் நன்மை நாடுவோம். அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புள்ள அன்னையின் பக்தர்களே, ஆண்டவருடைய அருளையும் அன்னையினுடைய வேண்டுதலையும் நிறைவாக பெற இந்த அதிகாலை நேரத்தில் ஆலயத்தில் நாம் குழுமி இருக்கிறோம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென இத்திருப்பலிகளை மன்றாடுவோம். Dear pilgrims, this Mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arokya Mada who wrote their Mass intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of this live Mass and the devotees watching this same. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லந்தோறும் இறை ஆட்சி என்ற விருது வாக்கோடு செயல்படுகிற நம்முடைய மாதா தொலைக்காட்சி 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 6ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த மாதா தொலைக்காட்சி உருவாவதற்கு உறுதுணையாக இருந்த நமது ஆயர்களையும், இந்த மாதா தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற அருள் தந்தையர்கள், பணியாளர்கள் அனைவரையும் மற்றும் மாதா தொலைக்காட்சியை வீடுகளிலே கண்டு ஜெபிக்கிற மக்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இன்னும் நல்ல முறையில் இந்த தொலைக்காட்சி மேல் மேலும் வளர்ந்து இறைவனுடைய வாக்கும் இறைவனுடைய ஆட்சி நமது இல்லங்களில் மலர இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் அவரது சாயலாக படைத்திருக்கிறார்.
அவரது மாண்பையும் பெருமையும் முடியாக நமக்கு சொல்லி இருக்கிறார். பல நேரங்களிலே நமது மாண்பை, நமது பெருமையை மறந்து நம்முடைய பலவீனங்களால், குற்றங்களால் இறைவனுடைய சாயலை பங்கப்படுத்தி இருக்கிறோம். இந்த நாளில் இந்த திருப்பலியை தொடங்குவதற்கு முன் ஆண்டவருடைய அருளை நம்முடைய உள்ளங்களில் ஏந்தி செல்ல தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எண்ணி மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரும் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை என்றும் அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 10 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால்
தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பலுகி பெருகச் செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக் கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்த வரையில் கடவுள் உரைத்தது பொய்யாய் இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கி உள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரை சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கின்றது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரை சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கின்றார். மெல்கிசேதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நெஞ்சம் நெகிழ நன்மைகள் நமக்கு செய்ததால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நெஞ்சம் நெகிழ நன்மைகள் நமக்கு செய்ததால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்து நிற்பவை, அவற்றில் இன்பம் காண்பதே நமது பெருமை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்து நிற்பவை, அவற்றில் இன்பம் காண்பதே நமது பெருமை. அவர் செய்த நன்மையெல்லாம் மேன்மையானவை, அவர் செய்த நன்மையெல்லாம் மேன்மையானவை. ஆய்வு நோக்கி அவையாவும் கண்ணின் வடிவை. நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம். நெஞ்சம் நெகிழ நன்மைகள் நமக்கு செய்வதால் நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம். Alleluia.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையும் ஆனவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியாத்தார் தலைமை குருவாய் இருந்த போது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இறந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு குரங்கு ஒன்று குட்டி ஒன்றை ஈன்றது. இந்த குரங்கு குட்டியை பார்ப்பதற்கு அருகில் இருந்த அனைத்து குரங்குகளும் ஒன்று சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது இதையெல்லாம் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ஒரு தாத்தா குரங்கு அந்த மற்ற குரங்களை பார்த்து சொன்னது, பார்த்தீங்களா, நம்முடைய பிள்ளைங்க பிறக்கும் போது மனுஷங்களை போல அசிங்கமா இருக்குது, ஆனா வளரும் போது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நம்மள மாதிரி அழகாயிருது அப்படின்னு சொன்னிச்சு. இனிமேல் யாரையும் திட்டும் போது குரங்குன்னு திட்டுனா ஒருவேளை மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டாலும் போடுவாங்க. இந்த குரங்கு சொன்ன கூற்று என்பது உண்மையா பொய்யா? இந்த குரங்கு சொன்ன கூற்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை நம்முடைய கர்வம் நமக்கு இடம் கொடுக்காதாக இருக்கலாம். ஆனால் பொய் என்று ஒரு எளிதாக சொல்லிவிட முடியாது. ஏனெனில் அழகு என்பது பார்ப்பவருடைய கண்களில் இருக்கிறது. எனக்கு அழகாக தோன்றுவது இன்னொருத்தருக்கு பார்க்க சகிக்காததாக தோன்றுகிறது. அவருக்கு அழகாக தோன்றுவது இன்னொருவருக்கு அருவருப்பாக தோன்றுகிறது. அம்மா இல்லாத அப்பா போய் எடுத்து வந்த புடவை அந்த அம்மாவுக்கு என்னைக்குமே பிடித்தது கிடையாது. அதே போல பெற்றோர்கள் எத்தனை கடை ஏறி இறங்கி எந்த ஆடைகள் வாங்கி வந்தாலும் கூட குழந்தைகளுக்கு அது பிடிப்பது கிடையாது. அவர்களே போய் ஏதாவது ஒரு கலரை பார்த்து எடுத்துக்கொண்டால் தான் உண்டு.
அது மட்டுமல்ல, அழகு என்பது மாறக்கூடியது. இன்றைக்கு அழகாக இருப்பது நாளைக்கு மாறிவிடும், நாளைக்கு அழகாக இருப்பது இன்றொரு மாறிவிடும். அழகு என்பது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருவது. நாம் அனைவரும் மனிதர்கள் என்றுமே அழியாத மாறாத ஒரு சாயலை கொண்டிருக்கிறோம். அதுதான் இறைவனுடைய சாயல். கடவுள் நம்மை தமது சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார் என்று தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். தன்னை போல மனிதனை படைத்தார். தனது சாயலாக தனது பாவனையாக இந்த மனிதனை படைத்திருக்கிறார். இந்த மனிதனுடைய சாயலையும் பெருமையை பற்றி திருப்பாடல் 8 மிக அருமையாக சொல்லுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் ஒரு கேள்வியோடு இதை ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நாங்கள் நோக்கும் போது மனிதரை நீ ஒரு பொருட்டாக கொள்வதற்கு அவன் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் ஏமாத்திரும். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கினீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டினீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்தீர். எல்லாவற்றையும் அவர்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. நம்முடைய இறை சாயலுடைய மேன்மையையும் மாண்பையும் இதற்கு மேலாக நாம் விளக்க முடியாது. இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த தகுதியை மனிதர்களாகிய நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அவரது சாயலாக படைத்து மாண்பையும் பெருமையையும் முடியாக சூடி அவருடைய பிள்ளைகள் என்ற உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் நம்முடைய இந்த நிலையை நாம் உணராத பொழுது, இதை நாம் புரிந்து கொள்ளாத பொழுது நம்மையும் புரிந்து ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, நம் அருகில் இருப்பவரையும் புரிந்து ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் நம்முடைய சாயல் என்ன என்பதையே நாம் மறந்து, நான் யார் என்பதை நான் மறந்து நம் மனம் போன போக்கிலே போவதால் இந்த இறை சாயலை மறந்து விடுகிறோம் அல்லது மங்கி போக செய்கிறோம். இந்த இறை சாயலை உணராத பொழுதுதான் என்னை விட, என்னுடைய குடும்பங்களை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய தொழிலை விட குடி என்பது எனக்கு முக்கியமாகப்படுகிறது. இவை அனைத்தையும் விடுத்து நான் குடியை தேடி செல்கிறேன் என்றால் என்னுடைய சாயலை நான் புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய வாழ்வு எதற்காக என்பதை புரிந்து கொள்ளவில்லை, என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் இவை அனைத்தையும் விட இந்த குடியும் பீடியும் சிகரெட்டும் எனக்கு முக்கியமாகப்படுகிறது. எத்தனை குடும்பங்கள் குடியினால் சீரழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில ஆண்டுகளிலே இளம் விதவைகளின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அதே போல என்னுடைய இந்த மாண்பை பெருமையை நான் மறந்து போவதால், அதை உணர தவறியதால் தான் டிவி சீரியலும் முக்கியமாகப்படுகிறது. என்னுடைய வாழ்வு நேரம் முழுவதும் அதிலே செலவழிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கான நேரம் சுருங்கி போகிறது. குழந்தைகள் ஏதாவது செஞ்சு போய் விளையாடுங்கள் என்று அனுப்பிவிட்டு நான் என்னுடைய நேரத்தை எங்கேயோ செலவிட்டு கொண்டிருக்கிறேன். அதே போல பிள்ளைகளும் தங்களுடைய மாண்பை, தங்களுடைய மேன்மையை உணராததால் படிப்பை தவிர மற்ற எல்லாம் விரும்புகிறார்கள். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு மாண்பை, இந்த ஒரு பெருமையை நாம் உணராத பொழுது அவற்றை விட்டு பிறழ்ந்து நாம் யார் என்பதை உணராதே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில ஒரு வாக்குவாதம் எழுகிறது. எது முக்கியமானது? இயேசுவினுடைய சீடர்கள் வயல்வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். பசியாயிருந்த இயேசுவினுடைய சீடர்கள் கதிர்களை கொய்து உண்ண தொடங்குகிறார்கள். அப்பொழுது ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம்முடைய சீடர்கள் செய்கிறார்களே என்று அவர்கள் மீது குற்றம் எழுப்பப்படுகிறது. எது முக்கியம்? என்னுடைய மனிதனுடைய பசியா அல்லது ஓய்வு நாள் சடங்கா? ஆகவே இயேசு அவர்களை வன்மையாக கண்டிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தாவீது என்ன செய்தார் என்று பார்த்திருக்கிறீர்களா?
அவர் பசியாக இருக்கிற பொழுது ஆலயத்திலே நுழைந்து குருக்களுடைய அப்பங்களை அவர் உண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் கொடுத்தாரே. மனிதன் முக்கியம், அவன் முன்னுரிமை பெறுகிறான், அவனுடைய தேவை முன்னுரிமை பெறுகிறது, அவனுடைய மாண்பு முன்னுரிமை பெறுகிறது, அவனுடைய மேன்மை முன்னுரிமை பெறுகிறது. சடங்குகள் சம்பிரதாயங்கள் அல்ல. இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்காக, மனிதனை வழிப்படுத்துவதற்காக அமைந்திருக்கிறவே அல்ல. சடங்குகளுக்காக மனிதன் வாழ்வதில்லை, மாறாக மனிதனுடைய வாழ்வை வளப்படுத்துவதற்காக, அவனுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே சடங்குகளுக்கு முன் மனிதனுடைய மேன்மை, மனிதனுடைய மாண்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த மாண்பை மனிதனை முக்கியமாக ஏற்றுக்கொள்ள முன்னுரிமை கொடுப்பதுதான் நம்முடைய கடமையாகிறது. ஆண்டவர் ஓய்வு நாள், மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு முன்னுரிமை, நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறேன்? இந்த சாயலை மங்காது பார்த்து கொள்ள இறைவனுடைய பிள்ளை என்ற ஒரு உணர்வை நான் உணர்ந்து புரிந்து வாழ்கிறேனா? நான் கடவுளுடைய பிள்ளை. திருமுழுக்கின் வழியாக இறைவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள் என்ற உரிமையும் அந்த ஒரு மென்மையும் பெருமையும் நம்முடைய உள்ளங்களில் மேலோங்கி இருக்கிறதா? அல்லது நம் மனம் போன போக்கிலே இந்த ஒரு பெருமையை மழுங்கடிக்கிற விதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நீ என்னுடைய சாயல், உன்னை எனது பாவனையாக படைத்திருக்கிறேன், எனக்கு நீ முக்கியம், உன்னுடைய வாழ்வு முக்கியம், உன்னுடைய நிறைவு முக்கியம், உன்னுடைய மகிழ்ச்சி முக்கியம் என்று இயேசு நம்மை முன்னுரிமைப்படுத்துகிறார், நம்மை முன்னிலைப்படுத்துகிறார். சடங்குகளை சம்பிரதாயங்களை அல்ல. இதுதான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 பார்க்கிறோம். அவர் ஆடுகள் வாழ்வு பெறும்படி, அந்த வாழ்வை நிறைவாக பெறும்படி இந்த மண்ணுலகிற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். நாம் வாழ்வு பெற, இந்த வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ள அவர் இந்த மண்ணுலகில் வந்திருக்கிறார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை, பாசத்தை, இந்த ஒரு மேன்மையை எந்நாளும் பாதுகாத்து வளர்க்க வேண்டியது, அதை பேணி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமைகளாக இருக்கிறது. நம்முடைய பலவீனங்களால், நம்முடைய குறைபாடுகளால் இதை மங்கப்படுத்துவதற்கு மாறாக இதை நாம் உள்ளத்தில் எழுந்து, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கடவுளுடைய சொந்த பிள்ளை, அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருடைய உள்ளங்கைகளில் என்னை பொறித்து வைத்திருக்கிறார் என்று கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உயர்ந்த தன்மையை, மேன்மையை நாம் பேணி காக்கிற பொழுது நானும் என்னை புரிந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது. என் உடன் வாழுகிற சகோதர சகோதரியையும் கடவுளுடைய பிள்ளையாக பார்க்கிற, ஏற்றுக்கொள்கிற ஒரு பரந்த மனம் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஒரு மேன்மையை நாம் உணர, இந்த ஒரு மாண்பை நாம் உணர்ந்து கொள்ள, அந்த மாண்பிலே கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உரிமையிலே, பாசத்திலே, இந்த ஒரு மேன்மையில் நாம் நாளும் வாழ, இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ அன்னையின் வழியாய் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, எப்பொழுதெல்லாம் இந்த பள்ளியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு என்றும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதராஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனித வின்சென்ட் மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று
அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலகம் தர முடியாத நிலையான நிறைவான அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை நீர் பாராது நாங்கள் உமீது கொண்டிருக்கிற அன்பையும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு அளித்த அமைதியை மகிழ்ச்சியையும் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவர் சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே உண்ணக உணவால் உணவு பெற்ற நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒழுபணப்பட்டிருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. அன்பார்ந்த நேயர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்திலிருந்து இன்று நாங்கள் மாதா தொலைக்காட்சியை அன்போடு வாழ்த்துகிறோம். காரணம், இல்லந்தோறும் இறையாட்சி என்ற விருது வாக்கை கொண்டு மாதா தொலைக்காட்சியானது இன்று தன்னுடைய 5வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த இனிமையான நேரத்திலே தஞ்சை மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்கள் சார்பாகவும், தஞ்சை மறைமாவட்டத்தினுடைய அனைத்து குருக்கள், துறவியர்கள் அனைவர் சார்பாகவும், நம்முடைய திருத்தலத்தின் அதிபர் தந்தை பேரர் திரு ஏ.மீ. பிரபாகர் அடிகளார், திருத்தலத்தின் பங்கு தந்தை அருட்திரு